எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டீ கடையில் செய்கிற அந்த காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பூவில் இருக்கிற அந்த காலிஃப்ளவரை பிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன காலிஃப்ளவராக இருந்தால் கூட பரவாயில்ல. அதை வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த துண்டங்களெல்லாம் பின்னாடி காம்பாக நீட்டியிருக்கோம். அதையெல்லாம் கத்தியால் சாப்பிங் போர்டில் வச்சு கத்தியால் வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு அதையும் வந்து அதில் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து அதுக்கு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்பு தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கலர் பொடி உங்களுக்கு தேவையாக இருந்தால் போடுங்க. இதுதான் ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. இதுதான் பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஏற்கனவே கழுவி வச்ச தண்ணி அங்கே இருக்குது, அதை வச்சு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடாயில் வந்து எண்ணெயை கொதிக்க வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சுட்டு கையை வச்சு அந்த ஒவ்வொரு காலிஃப்ளவரையும் அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. நன்றி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டீ கடையில் செய்கிற அந்த காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பூவில் இருக்கிற அந்த காலிஃப்ளவரை பிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன காலிஃப்ளவராக இருந்தால் கூட பரவாயில்ல. அதை வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த துண்டங்களெல்லாம் பின்னாடி காம்பாக நீட்டியிருக்கோம். அதையெல்லாம் கத்தியால் சாப்பிங் போர்டில் வச்சு கத்தியால் வெட்டி வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு அதையும் வந்து அதில் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து அதுக்கு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்பு தூள் வந்து ஒரு சின்ன ஸ்பூனாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கலர் பொடி உங்களுக்கு தேவையாக இருந்தால் போடுங்க. இதுதான் ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. இதுதான் பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஏற்கனவே கழுவி வச்ச தண்ணி அங்கே இருக்குது, அதை வச்சு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடாயில் வந்து எண்ணெயை கொதிக்க வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சுட்டு கையை வச்சு அந்த ஒவ்வொரு காலிஃப்ளவரையும் அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. நன்றி.